ஒரு சௌரியம் பண்றேன். இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்ல ஆசை தீர இருந்துக்கோ. ஆனா காலையில நீ உடனே காலி பண்ணிடு. மகாநதியில் ப்ரொமோ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க காவேரியோட வீட்டில் போய் பசுபதி பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சாரதா பசுபதியை பார்த்து யார் வீட்டில் வந்து யார் நாட்டாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் பசுபதியை பார்த்து நீ பொய்யான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, இதுக்கு இவ்வளோ பெரிய வீடை வந்து எழுதி தருவாங்களா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்து வந்துடுறாங்க. அப்போ வீட்டில் ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா சார்னு காவேரி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பசுபதி போலீஸ்கிட்ட கடனை திருப்பி தர முடியலைன்னா அந்த வீட்டை என் பேரில் எழுதி தரேன்னு இருக்க பாண்டு பத்திரம் பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ போலீஸ் காவேரி கிட்ட நீங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்டு வீட்டை மீட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ் கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம காவேரியோட அம்மா பசுபதி காலில் விழுந்துடுறாங்க. எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த வீடு ஒன்று மட்டும்தான் அப்படின்னு. அப்போ பசுபதி சாரதா கிட்ட உனக்குன்னு நான் ஒன்று பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டில் வந்து நீ இருந்துக்கோ, ஆனால் காலையில் இந்த வீட்டிலேருந்து நீ கிளம்பி போயிடணும் அப்படிங்கிறாங்க. காவேரி இந்த பிரச்சனையை எப்படி சமாளித்து வெளியில் வர போகிறாங்கன்னா அடுத்த ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.